கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்கு போகுது. 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எனக்கு அவனுக்கும் நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு. இது வந்து இந்த சீசனுக்கு மட்டும் தான் வருது பாருங்க. ஏதோ அடர்த்த காருக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க. இதுக்கு ஒரு தனியாக ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கிறாங்க இந்த பைக்குக்கு. இங்கே பாருங்கள், ஒரு யானை ஃபேமிலி அங்கே தான் இருக்குது. எல்லா பக்கம் யானை இருக்க மாட்டேங்குங்க. எப்படி இருக்கு பாருங்கடா. திஸ் இஸ் வால்பாறை. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னா, நம்ம பைக் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் டு வால்பாறை கிளம்பலாம். ஒவ்வொரு தடவையும் புதுசாக ஏதாவது பண்ணுறாங்க. அதில் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு கெஸ்ட் வர போகிறாரு. அவர் யாருன்னா என்னோட டிப்ளமோ கிளாஸ்மேட். மோர் தென் 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது எனக்கு அவனுக்கும். எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. இன்றைக்கி நம்ம அவனை மீட் பண்ணிட்டு அவங்க கூட நம்ம கிளம்ப போகிறோம். ஓம் நமச்சிவாய. ட்ரிப் ஆரம்பிக்கலாமா? ஓகே. ட்ரிப் 1 ட்ரிப் 2 0 பண்ணிக்கலாம். ட்ரிப் 2 இருக்குது 0. ட்ரிப் 1 0 பண்ணிக்கலாம். அப்போ தான் எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு தெரியும். ஓகேங்க. அப்புறம் போட வேண்டிய நேரம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் 10,800 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். பட் ஆனால் இந்த 10,800 கிலோமீட்டரில் நம்ம இது வரைக்கும் ஹில்ஸை ஏற்றுனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. நம்ம இன்றைக்கி வந்து ஊட்டி, யூஸ்வலாக ஊட்டி போகலான்னு பிளான் இருந்தது. ஊட்டிலேயே வெதர் கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக இருக்குது. வால்பாறை தான் நல்லா இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதனால் நானும் என்னோடய காலேஜ் டிப்ளமோ ஃப்ரெண்டும் வால்பாறை போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். யாராவது ஹில்ஸு ஊட்டி வால்பாறை இந்த மாதிரி போகலான்னு இருந்திங்கன்னா கம்பல்சரி இ பாஸ் வந்து ரொம்ப கம்பல்சரி. அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இ பாஸ் இல்லாமல் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஜஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளான வேலை தான். இ பாஸ் போய்ட்டு நீங்கள் இ பாஸ் அப்ளைன்னு போட்டிங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயா இந்தியாவுக்கு வெளியவான்னு கேட்கும். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா ஊட்டி வால்பாறை ஒரு 2-3 ஆப்ஷன் தான் கேட்கும். அதான் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வண்டி நம்பரு, உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ்ஸு, எதுக்காக போகிறீங்க, எப்போ ரிட்டர்ன் வருவீங்கன்னு அப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சது. இதை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப மஸ்ட்டு கம்பல்சரி கேட்பாங்க. நம்ம இனி பைக்கை வந்து எப்போவுமே ரொம்ப க்ரூஸே பண்ண போகிறது கிடையாது. 80 to 100 அப்படியே லிமிட்ஸே மெயின்டைன் பண்ணி நம்ம ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். இந்த ஹைவே நல்லா இருக்குது பாருங்கள். பக்கத்தில் வந்து ஹில்ஸு. ஏன் வந்து கோயம்புத்தூர் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னா இதுதான் காரணம். பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஹில்ஸ் இருக்கும், மரங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் கிளைமேட் எப்போவுமே ரொம்ப சில்லுன்னே இருக்குங்க. அதனால தான் கோயம்புத்தூர் வந்து வெரி கூலஸ்ட் பிளேஸ். அதை மற்ற டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் வந்து சில்லுன்னு இருக்கிற காரணம் வந்து இதுதான். நம்ம நேராக இப்போ பொள்ளாச்சி போகிறோம். என் ஃப்ரெண்டு வீடு பொள்ளாச்சியில் இருக்குது. அவனை போய் நம்ம அங்கே பார்த்துட்டு நேராக அவனை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நேராக வால்பாறை போகிறோம். வால்பாறை இங்கேருந்து கரெக்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சி வந்தாச்சு. இங்கே தாங்க நான் படித்தேன் காலேஜெல்லாம். பொள்ளாச்சி புளியம்பட்டியில் படித்தேன். 12 வருஷம் பாண்டிங் எனக்கு அவனுக்கும். காலேஜ் மேட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேர். தினேஷா வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. அதான் ஃப்ரெண்டு. 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எனக்கு அவனுக்கும். காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் நாங்கள் அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோ. இனிமேல் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவோம். பண்றோமா? பண்றேன். சூப்பர். க்ளோஸ் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க அவன். நான் டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவனுக்கு எனக்கு ஒரு 12 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் அது நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம். 2 நாள் 3 நாளுக்கு ஒருக்கா கால் பண்ணி பேசுவோம். கண்ணன்ட்டே இருக்காது, என்ன பேசுகிறதுனே தெரியாது. ஆனாலும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசுவோம் கால் பண்ணால். இவனை பற்றி சொல்லணுன்னா இவன் ஒரு ப்ளே பாய். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்போதான் அமைதியாக இருக்கிறாரு. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி? கண்ணன் மாதிரி பெண்களோட சார் விளையாடுவார் அப்படியே. ரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழைச்சேனாக இப்போ இருக்குன்னு. பொள்ளாச்சினாலே இதுதான். 2 சைடு தன்னந்தோப்பு, நடுவில் ரோடு. அதுவும் இந்த மரத்தோட ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். இந்த 2 மரம் இப்படி வந்து இப்படி ஜாயிண்டாக இருக்குது. இந்த லவ்வர்ஸ் கிஸ் அடிக்கிற மாதிரி ஜாயிண்டாக இருக்குது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நம்ம பொள்ளாச்சி தாண்டி கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர் வந்துட்டோம். அடுத்து இப்போ ஆலியார் டேம் வருங்க. ஆலியார் டேம் வந்துட்டு ஆலியார் டேமில் வந்து செக் போஸ்ட் இருக்கும். அங்கே நம்ம அப்ளை பண்ண இ பாஸை காட்டிட்டு டிக்கெட் இருக்கும்னு நினைக்கிற வெஹிக்கிளுக்கு என்ட்ரி சார்ஜஸ் இருக்கும். அது நம்ம வாங்கிட்டு அப்படியே நேராக மங்கி ஃபால்ஸ்லேருந்து நேராக வால்பாறைங்க. அங்கேருந்து ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பக்கம் தான், கரெக்டாக தெரியுறேன். ஆனால் கொஞ்சம் கிட்ட தான். இ பாஸ் போடணும் அந்த சொல்கிறாங்க பாருங்கள். இ பாஸ் போடலைன்னா போட்டு தான் வரணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. உங்களோட இ பாஸ் ஸ்கேன் பண்ணிட்டியா? நம்ம எல்லா வண்டிக்கு டிக்கெட் எடுக்கணும்.
2 வண்டி தான், நாங்கள் 2 பேர். ஆமாம், எங்களுக்கு தனி. மாஸ்க் ரிமூவ் பண்ணணுமா? ஓகே ஓகே, மாஸ்க் ரிமூவ் பண்ணணும். ஒருவேளை ஃபேஸ் எதாவது செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட், நம்ம பாஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது ஒரு பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் சார்ஜு, ஒரு ஆளுக்கு 30 ருபீஸ் சார்ஜு. கேமரா எடுத்து போகிறீங்கன்னா அதுக்கு தனியாக 50 ருபீஸ் சார்ஜுன்னு நினைக்கிறேன். 2 பைக்கு 2 ஆள் ஒரு கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜர்ஸு. இபாஸ் கம்பல்சரி, அவ்வளோதான். இதுலேருந்து ஹில்ஸ் ஏரியா ஆரம்பிக்குதுங்க. மறக்காமல் இந்த பிளேஸில் வரணும்னா இபாஸ் அப்ளை பண்ணிட்டு வந்துருங்க, இல்லாட்டி அங்கே வந்து நிற்க வைப்பாங்க. தண்ணி போகும், தண்ணி இல்லை போல். மங்கி ஃபால்ஸில் மேலே தண்ணி இல்லை, இதில் தான் மங்கி ஃபால்ஸுங்க. மங்கி சுற்றிட்டு இருக்குது பாருங்க, அடையாளம் வீடு. இந்தியன் போலார் ஹேர்பின் பெயிண்ட், இதுதான் 2வது வீடு. செகண்ட் பெயிண்ட்டு எப்படி இருக்குது பாருங்க. இந்த வியூ பாருங்க, லெஃப்ட் சைடு. சே, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இப்போ தான் 2வது பெயிண்டே தாண்டி இருக்கோம். மொத்தம் 40 பெயிண்ட் இருக்குது இந்த மாதிரி. இதுதான் 3rd பெயிண்ட்டு, ப்ளூ பேர்ட் பி. 3rd ஹேர்பின் பேண்ட். இதுதான் 4th ஹேர்பின் பேண்ட். அங்கே பாருங்கள் அந்த ஹில் எப்படி இருக்குன்னு, ஒரே புல்லாக இருக்குது. ஓ, இதுதான் 5th ஹேர்பின் பெண்ட். வரையாடு. ஓ, வரையாடுலாம் இங்கே இருக்குமா? ரோஸ் ஃபிஷ் ஹேர்பின். கார் கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக திரும்புது. இந்த 7th ஹேர்பின் பெண்ட். ஆரஞ்சு மொமெண்டியா. 8th ஹேர்பின் பெண்ட், இந்தியன் பீகாக் ஹேர்பின் பெண்ட். அழகாக இருக்குமோ, அதனால தான் அது மாதிரி பெண்ட் ஆகிட்டே வருது பாரு. பஸ்ஸில் நிற்குது. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஹில்ஸு. இதில் ஹில்ஸில் வரும்போது புதுசாக ஓட்டுறவங்களாம் இந்த மாதிரி ஓட்டினாங்கன்னா பிரச்சனையாகும். லைக் வந்து கார் வந்து இப்படி வரும், பஸ்ஸு வந்து இப்படி வரும்போது உங்களுக்கு ரூட் இருக்காது. அதனால் கரெக்டாக போகணும். பின்னாடி தான் வரணும், வேறு ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு. பாருங்கள் எப்படி நிற்கிறாங்கண்ணே, அவங்க வேறு ஆப்ஷனே இல்லை. பின்னாடி வந்து பஸ்ஸுக்கு வழி விடணும். பஸ்ஸெல்லாம் பின்னாடி போகாது. பஸ்ஸு உங்களுக்கு பின்னாடி போனாலும் ஏறுறது ரொம்ப கஷ்டம் மேட்டில். கார்காரங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். நீங்கள் யூட்டர்ன் அப்போது பஸ்ஸு வந்து இப்படி திரும்பும்போது நீங்கள் ரைட் சைடு ஏறி தான் போகணும். உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா அது வந்து பெரிய வெஹிக்கிள். 10th பெயிண்ட். லெவல்த் பெயிண்ட். 12th பெயிண்ட். என்ன பண்ணுறாரு இங்கே காரை விட்டு? 14th ஹேர்பின். 40th ஹேர்பின் போகும்போது எப்படி இருக்குமோ? தான் நீங்கள் ரைட் ஏறி தான் போகணும். இந்த மாதிரி வண்டி வரும்போது நீங்கள் ரைட் ஏறி தான் போகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. இது பார்த்துக்கோங்க, ஹில்ஸ் ஏறவங்க இப்படி தான் ஏறணும். பஸ்ஸோ இல்லை பெரிய லாலையோ வரும்போது உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் ரைட் ஏறி தான் போகணும். இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். 18th ஹேர்பின் பெண்ட். ஃபர்ஸ்ட் டிக்கெட் போட்டோம்னா 19th ஹேர்பின் பெண்ட். அங்கே பாருங்கள் டீ ஸ்டேட் அப்படியே ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே பாருங்கள். இப்போ 28th ஹேர்பின் பெண்ட். டீ ஸ்டேட்டில் எவ்வளோ நல்லா இருக்கு பாரு. 2 சைடு சுற்றியுமே 2 சைடு வந்து அப்படியே அந்த டீ கடை போட்டிருக்காங்க. நல்லா இருக்குங்க பார்க்குறக்கு.
இங்கே இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருந்தாங்க. இந்த மரத்தோட ஃப்ளவர்ஸ் கலர் பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வா, கலர்ஸ் பாருங்கள், இந்த மரத்தில் இருக்கிற கலர்ஸ் வந்து நல்லா அவ்வளோ டார்க் கலராக இருக்குது. இது வந்து இந்த சீசனுக்கு மட்டும் தான் வரும், எல்லா சீசனுக்குமே வராது, இந்த சீசனுக்கு மட்டும் தான் வரும். அதனால் எவ்வளோ கலர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இங்கே வந்திருக்கோம், ரெண்டு பைக்கில் வந்திருக்கோம். ஒன்று R15, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைம் ஸ்பீட் 400, 2 பைக்கில் வந்திருக்கோம். எப்படி இருக்கு பாருங்கடா, திஸ் இஸ் வால்பாறை. சரி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு இப்போ கோயம்புத்தூர்லேயே இருந்து நிறைய பேர் வால்பாறைலாம் வராமல் இருக்காங்க. வந்து சம்பாரித்து சேர்த்து வச்சு என்னங்க பண்ண போகிறீங்க? வந்து இந்த மாதிரி இடமெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். லைஃப்பில் எல்லாமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு நாள் வந்து லஞ்சை சாப்பிட்டு போகிறதுல எந்த விதமான தப்பு இல்லை. புது இடத்துக்கு போனீங்கன்னா புது பீப்புளை பார்க்கலாம், அங்கே கல்ச்சர் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூரில் ஹாட்டாக இருக்குது, இங்கே வந்து சில்லுன்னு இருக்குது கிளைமேட், உண்மையாலுமே சில்லுன்னு இருக்குது. அந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது, வா செம்மையாக இருக்குங்க. அப்போ பாருங்கள், ஏதோ அடர்ந்த காடுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குங்க. பதினேழு கிலோமீட்டர் கொண்டோம் வால்பாறைக்கு. இது மத்தியானம் 2 மணின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஏன்னா வெயில் மண்டை பிளக்குது, சன்லைட் உள்ளே வரல, காடு, அதனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. 40வது ஹேர் பின்னு, இதுதான் 36வது ஹேர் பின் பெண்டு. 40வது ஹேர் பின்னில் இது 36th ஹேர் பின் பெண்டு. 38வது ஹேர் பின் பெண்டு. நான் 2 ஹேர் பின் பேண்ட் வந்தால் அவ்வளோதான். எங்கடா என்னடா வரானா? 39வது ஹேர் பின் பெண்டுங்க அது. அவ்வளோதான், இதுதாங்க 40க்கு 40 ஹேர் பின் பெண்ட் முடிஞ்சுது. வால்பாறை வந்தாச்சு, 40 ஹேர் பின் பெண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐயர்பாடியா, என்னடா ஊர் இது? ஹில்ஸ் வரும்போது மறக்காமல் 2 பேருமே ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஃப்ளவர்ஸ் தான், கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. இது வந்து இப்போ சீசனுங்க, இந்த சீசனில் மட்டும்தான் இந்த ஃப்ளவர் வரும். கலர் உங்களுக்கு நல்ல கலர் வரும், பார்க்குறக்கே செம்மையாக இருக்குங்க. லாரி இப்போ நம்ம இன்னொன்று ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா R15. சார், இதுக்கு ஒரு தனியாக ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கிறாங்க இந்த பைக்குக்கு. இது வந்து வெர்ஷன் S, ஆனால் வெர்ஷன் 2 வெர்ஷன் 3ல உங்களுக்கு பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். இதுவுமே ஷார்ப்பு தான், பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு, செமையாக இருக்குங்க. R5 பற்றி ஒரு விஷயம் எனக்கு ஷாக்கான விஷயம் என்னென்னா, நல்லா பவர் டெலிவரி இருக்குது. 150cc தான், 140 போகுது. எப்போ மைலேஜ் 50 தருது? எனக்கு அது புரியவே மாட்டேதுங்க இப்போ வரைக்கும். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பவர் டெலிவரி நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நம்ம ஸ்பீடு வந்து உங்களுக்கு எக்ஸலேட்டர் கொஞ்சம் எக்ஸலேஷன் கொடுத்தாலும் அப்படி இழுத்துட்டு போகும். இது வந்து கொஞ்சம் ஏன்னா பிஹெச்பி கம்மி, பவர் கம்மி இல்லை, இந்த கேட்டகரிக்கு இதாக வரும். பட் ஆனால் நமக்கு ஓடும்போது நல்ல ஃபீல் இருக்குது. அதே மாதிரி அவனுக்கும் வந்து பவர் டெலிவரி நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும். ரொம்ப அதிகமாக பவர் ஓட்டுற மாதிரி அவனுக்கும் ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக. வால்பாறை மேலே வந்து மேக்ஸிமம் நம்ம ரைடுக்காக பண்ணுறோம், நம்ம வந்து சுற்றி பார்க்குறக்கோ இல்லை வாட்டர் ஃபால்ஸ் போகிறக்காகவோ வரல. ஸோ அதை நம்ம கவரும் பண்ணல. நம்ம ஒரு பைக் ரைடிங் போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். அந்த மாதிரி பிளேசஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. மணியும் ஆல்மோஸ்ட் 4:30 ஆச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிச்சம்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ கிளம்புனா தான் நைட்டுக்குள்ளே நம்ம கீழேயாச்சும் இறங்க முடியும். அதனால் கிளம்பியாச்சு. வியூவை பார்க்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. சே, நல்லா இருக்குது பாருங்க. வா, இந்த எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. இந்த மாதிரி க்ரீனிஷாக பார்க்குறக்காவே நீங்கள் வால்பாறை அடிக்கடி வரலாம்.
ஹில்ஸுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. ஊட்டி, கொடைக்கானல், வால்பாறை நல்லா போயிட்டு வந்தீங்கன்னா அந்த க்ரீனிஷை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். போகிறோம் பாருங்கள் நம்ம தோஸ்து, டிகிரி தோஸ்த். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்குது. ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ரியலி வெரி நைஸ். பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மெய் மறந்து போக வைக்குது இந்த பியூட்டிஸ். வாவ், செம்மையாக இருக்குல்ல. சன்லைட் கம்மியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இடம். கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் ஆனால் நேரில் பார்க்க அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க. அந்த ரோடு, 2 சைடு ஹில்ஸு, அப்படியே டீ ஸ்டேட்டு. ஷால் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஒரு 3 ஹேர்பின் பெண்ட் என்னமோ நீங்கள் ஏறுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இறங்குற மாதிரி வரும். ரொம்ப இருட்டின மாதிரி இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:45 தான் ஆச்சு. இருந்தாலும் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு ஹில்ஸ் நல்லா சீக்கிரம் இருட்டாயிடும். மலைப்பகுதியில் உங்களுக்கு வெளிச்சம் சீக்கிரம் கம்மியாயிடும். நாற்பத்தி 7வது கொண்ட யோசியோட இது. யானை அப்படியே மேய்து பாருங்க. இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஃபோன் கேமராவில் இப்போ காட்டுற பாருங்க. இது தெரியுதா எவ்வளோ யானை பாருங்க, கூட்டமாக நிற்கிது. இங்கே பாருங்கள், ஒரு யானை ஃபேமிலி அங்கே தான் இருக்குது. 1 2 3 4 5 6 7 யானைங்க. ஒரு குட்டி யானை இருக்குது, ஒரு பெரிய யானை, ஒரு யானை கூட்டமே இங்கே தாங்க இருக்குது. அப்படியே மேய்ஞ்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஒரு 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 யானை கூட்டமே அங்கே வந்து நின்று அப்படியே மண்ணை தூக்கி போட்டு விளையாண்டுருக்குங்க. ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி யானை கூட்டம், அவ்வளோ யானை இருந்தது. நின்று தண்ணி குடிக்க வந்திருக்க மாட்டிருக்கு. இந்த யானை கூட்டமே அங்கே தாங்க இருந்துச்சு. வந்து அது பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருந்தது. அவ்வளோதாங்க. இன்னும் நேரம் போனால் 2 to 3 ஹேர்பின் பிரெட்டு தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் யானை பாருங்க மேலே பார்த்தீங்களா. எல்லா பக்கம் யானை இருக்க மாட்டேங்குங்க. அங்கே என்னடா யானை கூட்டம் மேய்து, இங்கே என்னடா ஒரு யானை, பெரிய யானை நின்று இருந்தது. அப்போ நீ ஜாக்கிரதையாக தான் போகணும். ரோட்டு எதாவது நின்னால் நிற்கும். ஓகே மக்களே, அவ்வளோதான். இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் போனோம்னா அந்த செக் போஸ்ட் ரீச் ஆயிடுவோம். அவ்வளோதாங்க. செக் போஸ்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி. நம்ம இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வால்பாறை ட்ரிப் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ரைடிங் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டான உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். போகும்போது நம்ம வித் கௌதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீயிங் நெக்ஸ்ட் வீடியோ. பாய், டேக் கேர். என்னடா இங்கே கிரிக்கெட் விளையாடுறீங்க?